வணக்கம். உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்க திறமையா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், இல்ல செல்வாக்கா கூட இருக்கலாம். அதோட உண்மையான நோக்கம் என்ன? அத வச்சு உங்கள நீங்களே உயர்த்திக்கவா, இல்ல மத்தவங்களுக்கு உதவவா? நம்ம கிட்ட இருக்கிற சக்திய எப்படி ஒரு சேவையா மாத்துறதுன்னு தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் மையம். நமக்கு கிடைக்கிற பவர், அது எதுவா வேணா இருக்கட்டும். அதோட உண்மையான நோக்கம் என்ன? அத நமக்காக மட்டுமே வச்சுக்கணுமா, இல்ல அத வச்சு மத்தவங்களுக்கு சேவை செய்யணுமா? இதுதாங்க நம்ம வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு. வாங்க, நம்மளோட இந்த பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு முக்கியமான ஆபத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, தேங்கி நிக்கிற தண்ணி எப்படி நாறி போகுமோ அதே மாதிரி தான் நமக்குள்ள பாயாம தேங்கி நிக்கிற சக்தியும் ரொம்ப ஆபத்தானது. அது ஏன் அப்படின்னு பாப்போமா? இங்க பாருங்க, நமக்கு முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, நம்மகிட்ட இருக்கிற ஆற்றலை நமக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது. அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கை தேங்கி போயிடும், ஈகோ தான் வளரும். இன்னொரு வழி, அதை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. இதுதான் வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும். சொல்லுங்க, நாம ஒரு கலங்கி போன குளமா இருக்க போறோமா, இல்ல உயிர் கொடுக்கிற நதியா மாற போறோமா? இதை நல்லா கவனிங்க, இது ஒரு ரொம்ப முக்கியமான உண்மை. சக்தியை குவிக்கிறதுங்கிறது ஒரு குறுகிய மனப்பான்மை. ஆனா அதை விநியோகம் செய்யறது, அதாவது பகிர்ந்துகிறது தான் மேன்மை. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு ஆன்மீக விதி. நம்ம ஆற்றலை நமக்குள்ளே வச்சுக்கிட்டா நம்ம சுருங்கி போயிடுவோம். ஆனா அதையே மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஒரு பிரபஞ்சமா விரிவடைவோம். இங்க ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு. நாம தேக்கி வைக்கிற சக்தி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஈகோவா மாறி கடைசியில நம்மளே அழிக்கிற ஒரு சக்தியா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சக்திங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். அதை நல்லதுக்கு பயன்படுத்தணும், கெட்டதுக்கு இல்ல. சரி, இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சேவை. ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிற சக்திய ஒரு நிரந்தரமான சந்தோஷமா மாத்திர ஒரு ரசவாதம் தான் இந்த சேவை. அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த மாற்றத்தோட அடித்தளமே ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் சிந்தனை புரட்சி. வரப்போற காலத்த ஆயுதங்களோ பணமோ தீர்மானிக்காது. அதுக்கு பதிலா நம்மளோட சிந்தனையில ஏற்பட போற ஒரு பெரிய புரட்சி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அந்த புரட்சியோட ஒரே ஒரு இலக்கு என்ன தெரியுமா? தன்னலமற்ற சேவை. அவ்வளவுதான். இந்த மாற்றம் ஒரு 3 ஸ்டெப்ல நடக்குது. முதல்ல நாம ஆற்றலை சேகரிக்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா அதை தேக்கி வைக்காம சேவை மூலியமா மத்தவங்களுக்கு கொடுக்கறோம். கடைசியா அப்படி நாம மத்தவங்களுக்கு சேவை செய்யும்போது கிடைக்கிற அந்த உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை நாம உணர்றோம். இது ஒரு அழகான பயணம் நமக்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு. இது நல்லா கேட்டுக்கோங்க. மத்தவங்களுக்கு செய்யற சேவை தான் உண்மையான கடவுள் வழிபாடு. பாருங்க, இந்த ஒரு வரி போதும், இது சேவையோட மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுது. அப்போ சேவைங்கிறது வெறும் சோஷியல் சர்வீஸ் கிடையாது, அது ஒரு புனிதமான கடமை. அப்படி நடச்சி செஞ்சா நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு வழிபாடு மாதிரி ஆயிடும். சரி, இந்த சிந்தனைக்கெல்லாம் ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க, கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1957க்கு போவோம். அங்க காலத்தையே வென்ற ஒரு செய்தி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்துக்கான சாவி அதுல தான் இருக்கு. ஆன்மீக பயிற்சியோட அடுத்த கட்டம் தன்னலமற்ற சேவை, அதாவது பரமார்த்தம். யோசிச்சு பாருங்க, 1957ல வந்த செய்தியோட முதல் வரியே இதுதான். தியானம், தவம், பூஜைன்னு நாம என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கெல்லாம் அடுத்தபடியா உண்மையான ஆன்மீக வளர்ச்சி எங்க தொடங்குதுன்னா மத்தவங்களுக்கு சேவை செய்யற இடத்துல தான். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். உங்க திறமையில ஒரு சின்ன பகுதியை சமூகத்துக்காக கொடுங்க. இந்த காலத்தோட உண்மையான தானம் பணத்தை விட நம்ம நேரத்தையும் திறமையும் கொடுக்கறது தான். ஏன்னா கடைசியில கடவுள் கணக்குல நாம எவ்வளவு சம்பாரிச்சோன்னு இருக்காது, எத்தனை பேரோட வாழ்க்கைக்கு நம்ம உதவினோன்னு தான் இருக்கும். 1977 யோசிச்சு பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள். ஆனா அதோட தீர்க்க தரிசனமும் உண்மையும் இன்னைக்கும் எவ்வளவு கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் காலத்தை வென்ற ஞானம். அந்த 1957 செய்தியோட மொத்த சாராம்சத்தையுமே ஒரே வரியில சொல்லலாம். கருணை தான் வாழ்க்கையோட உண்மையான சாரம். இதுதாங்க நாம மனுஷனா பிறந்ததுக்கான மைய நோக்கம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஞானம் எல்லாம் வெறும் காதால கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு. ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து இந்த மாற்றத்தை எப்படி நமக்குள்ளேயே ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். மாற்றத்துக்கான முதல் படி என்ன தெரியுமா? ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறது தான். ஏன்னா தீர்மானமே சாதனை. எப்ப நாம உன்னை செய்யணும்னு முழு மனசோட முடிவு பண்றோமோ அப்பவே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் வருது. இந்த மாற்றத்துக்கான பயணத்துல பங்கெடுக்கவும், உங்களுக்கே நீங்க ஒரு சத்தியம் செஞ்சுக்கவும், உங்ககிட்ட இருக்கிற சக்தியை மத்தவங்களோட நல்லதுக்காக பயன்படுத்தவும் நீங்க தயாரா? சரி,
நாம கடைசியா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். நம்ம ஆற்றல் எப்பவும் ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் மாறினாதான் இந்த சமூகம் மாறும். உங்க நேரத்தையும் திறமையையும் சேவைக்காக அர்ப்பணியுங்க. ஏன்னா சேவை செய்யும்போது கிடைக்கிற அந்த மன நிறைவிற்கே அதுதான் நம்ம ஆன்மாவோட உச்சபட்ச நிலை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். உங்ககிட்ட இருக்கிற தீப்பந்தம் இன்னைக்கு யாருடைய விளக்க ஏத்தப் போகுது?